நான் தான் உங்க டெக் தமிழன் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா M.2 SSD னா என்ன, சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் SSD னா என்ன? சோ நான் வந்து என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் SSD னா என்ன, ஹார்ட் டிஸ்க் னா என்ன. சோ அந்த வீடியோ போய் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், இல்ல மேல கார்ட்ஸ் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிடும். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டோரேஜ் டிவைசஸோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே SSD அப்படின்னு சொல்றாங்க, அதாவது சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ அது வந்து நம்ம நார்மல் அதாவது நார்மல் ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது SSD வந்து ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு SSDலையும் நார்மல் ஹார்ட் டிஸ்கை விட அதிகமான சைஸ்லையும் வந்துருச்சு, அதிகமான கெப்பாசிட்டி வந்துருச்சு. அதாவது 1 TB ஹார்ட் டிஸ்க் அவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா SSDல வந்து 4 TB SSD கூட இருக்கு. ஸோ இப்போ வந்து சாம்சங் ஒரு புது SSD அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னா 2 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ 2 TB SSD வந்து இவ்வளவுதாங்க இருக்கு. சோ நம்ம பாம் ஹேண்டில் அளவுக்குள்ள தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. சோ அந்த வகையில இப்ப வந்து புதுசா இருக்கிற SSD என்ன டைப் SSD அப்படின்னு கேட்டீங்கன்னா M.2 SSD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ M.2 SSD னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஒவ்வொரு பிசிலையுமே ஒவ்வொரு லேப்டாப்லயுமே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதாவது நமக்கே தெரியும் 1 TB ஹார்ட் டிஸ்க் இல்லை 2 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த மாதிரி நார்மலா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும்போது லேப்டாப்போட ஸ்பீடு பவர்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து SSD யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் நேரே சொல்லியிருந்தேன், நார்மல் ஹார்ட் டிஸ்க் கூட SSD யூஸ் பண்ணோம்னா அதோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு ஆப் லோடிங் டைம், கேம் லோடிங் டைம் எல்லாமே அதிகமாகவும் சொல்லியிருந்தேன். ஸோ நார்மல் SSD அதோட ரீட் ரைட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 300 இருந்து 400 MB/s அந்த மாதிரி வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் M.2 ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் SSD கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சின்னது. ஸோ நம்மளோட ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப சின்னதுங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்னது, ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஸோ அதுலேயே நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அதாவது வந்து M.2 SSD எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, M.2 SSD 2840, 2430, 2280 இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22னா லென்த்துங்க, 30னா வந்து வித். ஸோ இந்த மாதிரி லென்த் வித் சேர்த்து சொல்லுவாங்க, அதான் நம்பர்ஸ். ஸோ அப்படிதான் வந்து எல்லா M.2 நம்பர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ நார்மலா லேப்டாப்புக்கும் பிசிக்கும் யூஸ் பண்ற M.2 சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா M.2 2280 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 22 லென்த் 80, 22 பிரெத் 80 லென்த்துங்க. இதுதான் வந்து நம்ம நார்மலா லேப்டாப்புக்கு இல்ல பிசிக்கு யூஸ் பண்றாங்க. அந்த வகையில SSD எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டரோட வந்து ஸ்பீட் பண்றதுக்கு தான், அதாவது லேப்டாப் இல்ல பிசி வந்து ரொம்ப ஸ்பீட் ஆகிறதுக்கு தான் SSD யூஸ் பண்ணுவாங்க. ஸோ M.2 SSD அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு மதர் போர்ட்லயுமே, பிசினாலும் சரி லேப்டாப்னாலும் சரி, ஒவ்வொரு மதர் போர்ட்லயுமே நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே இல்ல மதர் போர்டு பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு SSD, அதாவது M.2 SSD அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஸ்லாட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி M.2 SSD எந்தெந்த மதர் போர்டுலாம் இருக்கோ, ஸோ அந்த மதர் போர்டை வந்து நம்ம வந்து M.2 SSD நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதர் போர்டை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி SSD சூஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம கன்ஃபார்மா பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி SSDலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ M.2 SSDல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிறைய பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PCIe பின்ஸ், அப்புறம் SATA பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் SSDலயே நம்ம எல்லா நார்மலா இருக்கிற SSD வந்து நமக்கு SATA பின்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். SATA பின்ஸ்னா அதோட டிசைன் தாங்க, அதாவது எப்படி கனெக்ட் பண்ற டிசைன்ஸ். அதோட டிசைன் வந்து நமக்கு SATA பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் SSD. அதே மாதிரி PCIe SSD இருக்கு. ஸோ PCIe SSDனா கொஞ்சம் பின்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே பார்த்து கன்ஃபார்மா பார்த்து வாங்கணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு SSDக்குமே 2 போர்ட்ஸ் இருக்கும். அதாவது PCIe அப்புறம் SATA போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ நீங்க ஒரு SSD வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட மதர் போர்டை நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். நம்மளோட மதர் போர்டு வந்து எந்த போர்ட் நமக்கு யூஸ் ஆகும், எந்த போர்ட் நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு. ஸோ SATA போர்ட்ஸ் இருக்கா இல்ல PCIe போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த 2 போர்ட்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடு தாங்க. ஸோ SATA போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 6 GB/s வரைக்கும் நமக்கு ஸ்பீடு கொடுக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து நார்மல் SSDலே கொடுக்கும். அதுவே PCIe SSD அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க M.2 SSDs. ஆனா PCIe SSDs வந்து நமக்கு M.2 தான் நார்மலா அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. M.2 இல்லாம நார்மல் SSD வந்து நமக்கு வந்து அவங்க PCIe விடல. ஸோ இந்த மாதிரி M.2 PCIe SSD நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 32 GB/s. ஸோ ரீட் ரைட் ஸ்பீடு வந்து நமக்கு இவ்வளோ ஸ்பீடா இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து M.2 SSD வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்க. ஸோ இவ்வளவுதாங்க இருக்கும் சைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதுதான் M.2 SSD. ஸோ இப்போ வர ஃபியூச்சர்ல எல்லாமே நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே M.2 SSD யூஸ் பண்ணியே வந்து ஒரு ஃபுல் பிசி நம்மளால பில்ட் பண்ண முடியும். எந்த விதமான ஹார்ட் டிஸ்க்குமே யூஸ் பண்ணாம M.2 SSD நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போ வர ஃபியூச்சர் எல்லாமே வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொரு SSDலையுமே 1 TB 2 TB சைஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிசி வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா வந்து நமக்கு லோட் ஆகும். எல்லாமே லோடிங் டைம்னாலும் சரி, கேம் லோடிங் டைம்னாலும் சரி, எல்லாமே ஸோ ரெண்டரிங் டைம் எல்லாமே சேர்த்து தான்.
M.2 SSD எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 போர்ட் தாங்க, PCIe போர்ட் அப்புறம் SATA போர்ட். இந்த போர்ட் மட்டும் நீங்க கண்டிப்பா பார்த்து கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, உங்களோட லேப்டாப்போட ஸ்பீட் எங்கேயோ போயிடும். ஸோ லேப்டாப்னாலும் சரி பிசினாலும் சரி அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப சூப்பராகிடும், ரொம்ப ஹை ஸ்பீட் ஆயிடும் உங்க லேப்டாப்போட ஸ்பீட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோரேஜும் கிடைக்கும், ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவ்வளவுதாங்க M.2. M.2 என்னன்னா ஒரு SSD, அதோட ரீட் ரைட் ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நார்மல் SSD கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு அதிகமா இருக்கும். அதாவது 6 GB per secondனா இது 30 GB per second. ஸோ அந்த அளவு ஸ்பீடா வந்து இருக்கும். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஹை எண்டு வீடியோ கிரியேட்டர்ஸ் தாங்க. அதாவது 5K 4K ஃபுட்டேஜ் எல்லாமே அதிகமாக யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு ஆப்ஸ் ரன் ஆகுறதுக்கும் ரெண்டரிங் டைம் அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் லிங்க் கொடுக்குறேன், அமேசானில் லிங்க் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து நார்மல் SSDயை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்பவே அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஸ்பீடு தாங்க, அதுக்கப்புறம் அதோட கம்பேட்டபிலிட்டி அதோட ரிலையபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால நார்மல் SSDயை விட M.2 SSD வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகம். அதோட டபுள் மடங்காக இருக்குங்க, ட்ரிபிள் மடங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.